அமைதியின் சக்தி. ஒரு காலத்தில் வெயில் நிறைந்த ஒரு பண்ணையில் ரோக்கோ என்ற சத்தமான சேவலும் லூனா என்ற அமைதியான கொட்டகை ஆந்தையும் வசித்து வந்தன. ரோக்கோ சத்தம் போடுவதை விரும்பினான். அவன் நாள் முழுவதும் கூவினான், கத்தினான், சுற்றித் திரிந்தான். சத்தமாக இருப்பது தன்னை பண்ணையில் மிக முக்கியமான விலங்காக ஆக்குகிறது என்று நம்பினான். மறுபுறம் லூனா எப்போதும் அமைதியாக இருந்தாள். அவளுடைய மரத்திலிருந்து உலகை கவனித்தாள். ஒருநாள் விவசாயி உயரமான புல்லில் தனது விலைமதிப்பற்ற வெள்ளி பாக்கெட் கடிகாரத்தை இழந்தான். அவன் மிகவும் வருத்தப்பட்டான். ஹீரோவாக இருக்க விரும்பிய ரோக்கோ, நான் அதை கண்டுபிடிப்பேன் என்று கத்தினான். அவன் புல்லுக்கு ஓடி, தோட்டத்திற்கும் ஓடி, மண்ணை உதைத்து, கவனி கடிகாரமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கத்தினான். அவன் மிகவும் சத்தமாகவும் குழப்பமாகவும் இருந்ததால் மற்ற விலங்குகள் தங்கள் காதுகளை மூடிக்கொண்டன. ரோக்கோவின் சத்தம் உதவவில்லை என்பதைக் கண்டு லூனா தன் மரத்திலிருந்து கீழே இறங்கினாள். அவள் மெதுவாக, அமைதி என்று சொன்னாள். அவளுடைய மென்மையான குரல் அனைவரையும் நிறுத்தி கேட்க வைத்தது. பண்ணை முற்றிலும் அமைதியாகிவிட்டது. அந்த அமைதியில் ஒரு சிறிய சத்தம் கேட்டது. டிக் டா, டிக் டா. லூனா சத்தம் வரும் இடத்திற்கு பறந்து சென்றாள். அங்கே ஒரு பழைய டிராக்டர் சக்கரத்தால் ஒரு இலையின் கீழ் மறைந்திருந்தது விவசாயியின் கடிகாரம். ரோக்கோ ஆச்சரியப்பட்டார். லூனாவின் மௌனம் அதைக் கண்டுபிடிக்க அனுமதித்தபோது அவரது சத்தம் பதிலை மட்டுமே தள்ளிவிட்டதை அவர் உணர்ந்தார். மௌனம் காலியாக இல்லை, அது பதில்களால் நிறைந்தது. சத்தம் கவனத்தை ஈர்க்க முடியும் என்றாலும் கூச்சலிடுவதால் முடியாத சிக்கல்களைக் கேட்கவும், கவனிக்கவும், தீர்க்கவும் மௌனம் உங்களுக்கு சக்தியை அளிக்கிறது. நன்றி, வணக்கம்.